Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம Musi Tipsல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மஞ்சளை வச்சு நம்ம 5 விதமா நம்ம ஸ்கின்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டர்மரிக் எல்லா வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். இதை வச்சு நம்ம ஃபேஸ்க்கு எப்படிலாம் நம்ம ஃபேஸை பராமரிக்கலாம்னா இந்த வீடியோல இருக்கு. வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம ஓப்பன் போஸ்ட்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே கிளென்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு கிளென்சர் தான் ரெடி பண்ண போறோம். டர்மரிக் கிளென்சர் தான் ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு க்ளீன் பவுல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் நீங்க இந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. வைல்டு டர்மரிக் இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். வீட்டில் இருக்க டர்மரிக் இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதுதான் நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போறேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேடாக செஞ்ச ரோஸ் வாட்டர் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் அது எப்படி செய்யுதுன்னு வீடியோ இருக்கு. நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது நல்ல ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இந்த கிளென்சர் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நமக்கு வாட்டரியா தான் இருக்கணும், தண்ணி மாதிரி தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டர்மரிக் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணும். ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டிசெப்டிக், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்கின்க்கு இது ரொம்ப நல்லது. நம்ம டர்மரிக் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நேச்சுரலாகவே க்ளோயிங் ஆயிரும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு டர்மரிக்கில் இருக்குது. கண்டிப்பாக இந்த பேக்குக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூளாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு காட்டன் பேட் வச்சு இதை நான் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட காட்டன் பேட் இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணி எது வேணால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஹேண்ட்லேயே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே வைப் பண்ணி எடுங்க. வைப் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி எடுங்க. ஃபுல்லாக துடைக்கும் போது நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். நம்ம போஸை கூட இது டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அதில் எந்த ஒரு டஸ்ட்டும் நமக்கு இருக்காது. நமக்கு அந்த இதில் எந்த டஸ்ட்டும் இல்லைனாலே நமக்கு பிம்பிள்ஸ் எல்லாமே வராது. நமக்கு டர்ட்ஸ் இருந்தால் நம்ம போஸ் கிளாக் ஆகி அது நமக்கு பிம்பிள்ஸாக மாறும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம போஸ் எல்லாமே நல்லா கிளென்ஸ் ஆகும். இது பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லாவே ஒரு க்ளோயினஸ் இருக்கும். உங்கள் ஃபேஸில் டர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரலாம். டே அண்ட் நைட் 2 டைமும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஸ்கின் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சரை நீங்கள் ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டே அண்ட் நைட் 2 டைமே யூஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். செகண்ட் நம்ம டர்மரிக் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸை ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக எப்படி க்யூர் பண்ணலாம் டர்மரிக் வச்சுருந்தா இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு லெமன் 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பேக் கன்சிஸ்டன்சி அளவுக்கு கொண்டு வரக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் காய்ச்சி ஆறுன பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு டர்மரிக் ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரலான ஒரு ஆன்டிசெப்டிக், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அது அதிகமாக இருக்கனால நம்ம பிம்பிள்ஸை க்யூர் பண்ணும். நம்ம பிம்பிள்ஸ் ஏதாவது பாக்டீரியா இதனால தான் நமக்கு வரும். இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு டர்மரிக் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு ரிசல்ட் கொடுக்கும்.
ஏன்னா அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம இந்த காலத்துலேருந்து அந்த காலம் வரைக்கும் டர்மரிக் வந்து நம்ம எல்லா ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல இது இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நான் பாருங்கள் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மற்றபடி எங்கேயும் அப்ளை பண்ண தேவையில்லை. அங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். இது மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே வந்து நல்லாவே க்யூர் ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டாப் 3 பார்க்க போகிறோம். நம்ம டர்மரிக் வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா எப்படி க்ளோயிங் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக எப்படி க்ளோ பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே க்ளோயினஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மேக்கப்ஸ் போட்டு போனீங்கன்னா இன்னுமே நல்லா க்ளோயினஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம டர்மரிக் வச்சு நம்ம அண்டர் ஐ டார்க் சர்க்கிளை எப்படி க்யூர் பண்ணலாம் தான் அடுத்தது பார்க்குறோம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கின ஜெல் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஆலிவேரா பிளான்ட் இருந்தால் அதுலேருந்து அதோட ஜெல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜெல் கூட அந்த டர்மரிக் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் பேஸ் கிடைக்கும். நல்லா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக செஞ்சு கூட ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து ஒரு 10 to 15 டேஸ் வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டெய்லி நைட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கண்ணுக்கு ஃபுல்லாக சுற்றியும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. இது வந்து ஒரு அண்டர் ஐ க்ரீமாகவும் உங்களுக்கு வேலை செய்யும். இது நீங்கள் தினமும் பண்ணிட்டு வாங்க. கண்டினியூஸாக ஒரு 15 டேஸ் to 20 டேஸ் வரைக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கடைசியாக நம்ம டர்மரிக் வச்சு நம்ம வந்து ஃபேஸில் இருக்க ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து பால் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அதை ட்ரையாக விட்டுருங்க. 10 to 20 மினிட்ஸில் நல்லாவே ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து கடலை மாவு வச்சு இதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணிவிட்டு வாங்க. ஒரு 30 to 15 டேஸ் கிட்ட பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட ஃபேஸில் இருக்க ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின்னும் நல்ல ஒரு க்ளோயினஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.